சினிமா ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். ஃபைனலி எண்ட் ஆஃப் த இயரில் இருக்கும், அதாவது டிசம்பரில் இருக்கும். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள், வழக்கத்தை விட அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா தோராயமாக 250க்கு அதிகமான படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தும் அதில் எத்தனை படங்கள் ஹிட் படங்கள்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 to 25 படங்களை ஹிட் படங்கள் சொல்லலாம். மீதி எல்லா படங்களுமே வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. அதுலேயும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆன சில படங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகி ஹிட் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் நடித்து ரிலீஸ் ஆன படங்கள் வந்து தோல்வியையும் சந்திச்சிருக்கு. இந்த காணொலியில் 2025 மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடித்து ரிலீஸ் ஆகி தோல்வியை சந்தித்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதலாவது நம்ம பார்க்க போகிற படம் விடாமுயற்சி. 2025 முதல் தோல்வி படம்னு கூட சொல்லலாம். அதாவது மிகப்பெரிய நட்சத்திரம் நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி தோல்வியை சந்தித்த முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். மகிழ் திருமணி இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்த இந்த படம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எப்படா விடாமுயற்சி வரும்னு ரசிகர்கள் வந்து அப்டேட் கேட்டு அதுக்கப்புறமா ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி படம் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 135 கோடி ரூபாய் தான் வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்க்கப்பட படம் விக்ரமுடைய வீர தீர சூரன் பாகம் 2. வழக்கமாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு படத்தை 2 பாகங்களாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க முதல்ல செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த புதிய முயற்சி சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். வீர தீர சூரன் படம் வந்து வந்ததே தெரியல, போனதும் தெரியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. படம் வந்து மக்கள் மத்தியில் சரியாக சென்றடையில். 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 62 கோடி ரூபாய் தான் வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் ரெட்ரோ. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹிட் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் வேறு இருக்கார். அதனால் கண்டிப்பாக இந்த முறை சூர்யா ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. படத்துக்கு முன்னாடி கனிமா சாங்லாம் ரிலீஸ் ஆகி சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டேவோட அந்த ஹூக் ஸ்டெப்லாம் வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி நிறைய பேர் அதை இன்ஸ்டாவில் வந்து வைரல் பண்ணாங்க. அதனாலேயே வந்து படம் வந்து கண்டிப்பாக நல்லா போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் படம் ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து விமர்சன ரீதியாக ஒரு பின்னடைவை இந்த படம் சந்திச்சது. அதாவது கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் தான். இந்த படத்துலையும் அதை நல்லாவே ட்ரை பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் மாதிரியே இந்த படத்துலையும் முதல் பாதியில் ஒரு கதை அமைப்பையும் 2வது பாதியில் வேற ஒரு மாதிரியான கதை அமைப்பையும் மாற்றி ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த படம் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஜமீன்தார்கள் மற்றும் ஜாகிர்தார்களோட கட்டுப்பாட்டில் இருந்ததையும் அவங்க எப்படியெல்லாம் நம்மளை கொடுமை செஞ்சாங்கன்றதையும் லைட்டாக பேசியிருக்கும். நிறைய அரசியல்களை சின்ன சின்னதாக அங்கங்கே பேசியிருக்கோம். ஆனாலும் இந்த படம் வந்து கதை சொல்கிற விதத்தில் கொஞ்சம் சறுக்கி ரசிகர்களுக்கு அது புரியாமல் விமர்சன ரீதியாக பின்னடைவை சந்திச்சது. ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு. அடுத்த படம் ரசிகர்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை, அதுவும் 1 இல்லை 2 இல்லை நிறைய எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து மொத்தமாக எல்லாத்தையும் ஏமாத்தின படம்னா அது தக் லைஃபை சொல்லலாம். கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் நாயகனுக்கு அப்புறம் மீண்டும் சேர போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வந்து தொடங்குச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் சிம்பு இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, முத்தமலை சாங் இருக்குது. இந்த ஆடியோ லான்ச்சை பார்த்தீங்கன்னா சின்மையை வச்சு முத்தமலை சாங்கை பாட வச்சு அதையும் வைரலாக்கி அதில் மூலமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கர்நாடகாவில் இந்த படத்தோட ப்ரொமோஷன் மீட்டில் பேசின அந்த சர்ச்சையான வசனமும் இந்த படத்துக்கு ஒரு ரீச்சை கொடுத்துச்சு. இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுச்சு. இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்புறமா ரிலீஸ் ஆன இந்த படம் இது எதையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி கதை வந்து சரியாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. அதுவும் இந்த முத்தமலை சாங்குக்காகவே வந்து நிறைய பேர் படத்துக்கு வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏமாத்துற வகையில முத்தமலை சாங் அந்த படத்துல இல்லவே இல்லை. முத்தமலை சாங் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய பாடல்கள் இருந்துச்சு. அது இதையுமே வந்து படத்தில் சரியாக ப்ளேஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதெல்லாமே வந்து படத்தோட தோல்விக்கான ஒரு முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுது. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 90 கோடி ரூபாய் தான் வசூல் செஞ்சதாக சொல்லப்படுது. அடுத்த படம் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம். தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக தொடர்ச்சியான ஹிட் படங்களை கொடுத்துருக்கக்கூடிய வெற்றி இயக்குனராக லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. இவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரு படத்தில் சேர போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பொறுத்த ஏற்கனவே விஜய் வச்சு 2 ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. கமல்ஹாசனை வச்சு விக்ரம்ன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. அதனாலேயே இவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு
நல்ல ஹிட் படம் கொடுப்பாரு அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஆனா அந்த எதிர்பார்ப்பை கூலி திரைப்படம் பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. முக்கியமான கிரிட்டிசைஸ் எதுன்னா, இந்த படம் வந்து ஒரே டெம்ப்ளேட்ல இருக்கு. அதே அடிதடி, கேங்ஸ்டர் இதே மாதிரியான டெம்ப்ளேட்லயே இருக்கு. கொஞ்சம் மாத்தி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சாங்க. சூப்பர் ஸ்டாருமே வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி கேங்ஸ்டர் படங்களே பண்ணிட்டு இருக்காரு. வேற ஏதாவது மாத்தி பண்ணலாம் அப்படின்ற கருத்தும் வந்து இந்த படத்தின் மீது வைக்கப்பட்டது. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தாலும் விமர்சன ரீதியா தோல்வியை தான் சந்திச்சது. அதாவது இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய் இவங்களோட படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல கேரண்டி இருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து அவங்களுக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுடைய படத்தை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. அதனாலேயே பாக்ஸ் ஆஃபீஸில் கேரண்டி இருக்கும். ஆனால் விமர்சன ரீதியாக இந்த படம் வந்து தோல்வியை தான் சந்திச்சது. இவ்வளவுதான் 2025 ஸ்டார்ஸ் நடித்து ஃப்ளாப் ஆன படங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது படம் தெரிஞ்சிருந்தா அந்த படம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.